அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கணேசன் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்கப்பா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்மணியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக ஆட்டோ ஓட்டுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்துலேயும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களே சொல்லுவாங்க. அதை பார்ப்போம் வாங்கப்பா. நான் ஒரு ஆட்டோ டிரைவர், கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா சென்னை சிட்டியில் ஆட்டோ ஓட்டிட்டு. என்னோட பிறந்த ஊர் இங்க கிடையாது, நான் கேரளால பாலக்காடு. ஒரு 19 வயசுல காதல் கல்யாணம் பண்ணிட்டு படிப்பை பாதியில விட்டுட்டு வந்தேன். நிறைய வாட்டி அந்த படிப்பை மிஸ் பண்ணதை இன்னுமே உணர்ந்துட்டு இருக்கேன், நிறைய உணர்ந்துட்டு இருக்கேன். ஆனா நிறைய படிச்சவங்க கீழே உட்காந்து நான் மேடையில பேசுறேன். ஆனா கூட படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, குழந்தைகள் நிறைய இருக்கு. அதனாலதான் நான் அந்த படிப்பை பத்தி சொல்றேன். 19 வயசுல கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் நான் இதுக்கு கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ரன்னிங் சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி உட்கார்ந்து பட்டா 2 குழந்தைகள் ஆயிடுது. கோயம்புத்தூர்ல 98ல ஒரு மிகப்பெரிய பாம்பிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு 62 பேர் இறந்துட்டாங்க. அங்க பழப்பு வழியில நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச கிஃப்ட் 2 குழந்தைகள் தான். பொருளாதார நெருக்கடி. அப்பா என்ன சொன்னாங்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு நாசமா போ, குழந்தையோட வெளியில விட போறேன். நாங்க ஓடணும், என்ன பண்ணது, அவங்களுக்காக வாழணும்னு சொல்லி அங்கிருந்து சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து 4வது நாள் ஆட்டோ ஓட்டுறேன். சென்னையில வழியும் தெரியாது, சென்னையோட பாஷையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கோயம்புத்தூர்ல சும்மா லைசன்ஸுக்காக ஒரு ஆட்டோ எடுத்தேன். லைசன்ஸ் தான் எடுத்து ஆட்டோ ஓட்ட தெரியாது. இங்க வந்து ஆட்டோ ஓட்டி செவத்துல இடிச்சு கல்லுல இடிச்சு கடவுள் புண்ணியத்துல எவன் மேலேயும் இடிக்கல, இடிச்சு அப்படியே பழகி கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆச்சு. அப்புறம் தோணுச்சு, ஓட்டுறோம், காட்டாவிலிருந்து சம்பாதிக்கிறோம், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், தூங்குறோம், என்ன இருக்கு லைஃப்ல. அப்பா சொன்ன மாதிரி கல்யாணம், காதல் கல்யாணம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி லைஃப் என்னடா அது நம்ம தப்பு பண்ணிட்டோமே, எங்க அப்பா சொன்ன மாதிரி நாட்டு. அப்புறம் தான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீ வாழ்றது உனக்காக வாழ்ந்துட்டு இருக்க, நீ சொல்ற நீ 4 நாள் பட்டினி கிடக்குறேன்னு, 6 நாள் பட்டினி கிடக்குற எத்தனையோ மக்கள் இருக்கா. நீ சாதாரண மக்கள் கூட பழகு, நீ ஊர்ல ஐயர் மாதிரி இருந்துட்டு ஆயா இருக்கணும்னு நினைச்சா வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னா இறங்கி வந்து அப்படியே பெரம்பூர்ல இருந்து நான் சென்ட்ரல் போகும்போது ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் சும்மா ஏற்றின்னு போயிடுவேன், பைசாவே கிடையாது. ஆட்டோ அப்படியே ஏற்றின்னு போவேன். அப்படியே ஒரு ஹாப்பி ஆச்சு. நிறைய பேர் சொல்லுவான், ஸ்கூல் நைட்டு 10 மணிக்கு நான் சென்ட்ரல்ல இருந்து பெரம்பூர் வந்தேன். வயசானவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க, எங்கம்மா போனோம், சூட போனோம், பட்டாளம் போனோமாங்க, ஏற்றிப்பேன். அப்படியே ஒவ்வொருத்தரையா ஏற்றி வந்து நிறைய பேர் கையில தலை வச்சு சொல்லுவாங்க, நீ நன்னா இருக்கம்மா புள்ள குட்டியோட அப்படின்னாங்க. அப்படியே ஆரம்பிச்ச பொது வாழ்க்கை. இன்னைக்கு என்னோட ஆட்டோல நீங்க வெளியில நிக்கிறது வேணா பார்க்கலாம். ஆட்டோல அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்பவுமே ஃப்ரீ. என்னோட ஆட்டோல பெண் குழந்தைகள் எந்த டைம்லயும் ஏறிக்கலாம், உங்களுக்கு காசே கிடையாது. சூப்பர், நீங்கதான் சிங்க பெண். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றிப்பா, நன்றிப்பா. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். சரிம்மா, வீட்டுல போய் சரி அவங்க சரி 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 பாய்ப்பா, பாய்ப்பா. இப்படிப்பட்ட பெண்களை பாராட்டுறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து மற்றவங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிறாங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.